மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் ரஜிதா சாம். முதலில் இலங்கை செய்திகள். நீர்கொழும்பு சிறை மோதல், 27 பேர் உயிரிழப்பு. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் திட்டமிட்ட குற்றச் செயல்களுடன் தொடர்புடைய 2 கைதிகள் குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட வன்முறை மோதலில் 27 பேர் உயிர் இழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் 7 பேர் சிறைச்சாலை அதிகாரிகள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலை, ராகம போதனா வைத்தியசாலை மற்றும் நீர்கொழும்பு பொது வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நேற்று தொடங்கிய மோதல் இன்று மீண்டும் தீவிரமடைந்தது. கைதிகளுக்கு காலை உணவு வழங்கச் சென்ற அதிகாரிகள் மீது கல்வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து நிலைமையை கட்டுப்படுத்த சிறைச்சாலை அதிகாரிகள், போலீசார் மற்றும் போலீஸ் விசேட அதிரடி படையினர் இணைந்து நடவடிக்கை மேற்கொண்டனர். மேலும் விமானப்படையின் ஹெலிகாப்டர் மற்றும் ட்ரோன்கள் மூலம் சிறைச்சாலை வளாகம் கண்காணிக்கப்பட்டது. பின்னர் கைதிகள் வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டதுடன் தற்போது சிறைச்சாலையின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி சிறைச்சாலைக்குள் இடம்பெற்றதாக கூறப்படும் போதைப்பொருள் வர்த்தகம் தொடர்பான தகவல் கசிந்ததை அடுத்து இந்த மோதல் வெடித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக கூறப்படும் சுரேஷ் புஷ்பகுமார என்ற நபர் இந்த தாக்குதலை வழிநடத்தியதாகவும் அவர் தற்போது நீர்கொழும்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனிடையே நீதி அமைச்சர் ஹர்ஷ நாணயக்கார சம்பவம் தொடர்பாக ஆய்வு மேற்கொள்வதற்காக இன்று பிற்பகல் நீர்கொழும்பு சிறைச்சாலைக்கு சென்றிருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. அரசியல் பழிவாங்கல்களுக்கு முன்னுரிமை, நாட்டின் முக்கிய பிரச்சினைகளை தற்போதைய அரசாங்கம் புறந்தள்ளி வருவதாக அலி சப்ரி குற்றச்சாட்டு. அரசியல் பழிவாங்கல்களுக்கு முன்னுரிமை அளித்து நாடு எதிர்கொண்டுள்ள முக்கிய பிரச்சினைகளை தற்போதைய அரசாங்கம் புறந்தள்ளி வருவதாக முன்னாள் அமைச்சர் அலி சப்ரி குற்றம் சாட்டியுள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலை தொடர்ந்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசியல் எதிரிகளை பின்தொடர்வதிலும் தண்டிப்பதிலும் அரசாங்கம் காட்டும் அதீத கவனம் நாட்டின் அவசர சவால்களை எதிர்கொள்வதில் இருந்து அதன் கவனத்தை முழுமையாக திசை திருப்பியுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். அரசியல் எதிரிகளையும் முந்தைய ஆட்சியாளர்களையும் கைது செய்வதும் தண்டிப்பதுமே அரசாங்கத்தின் முக்கிய நோக்கமாக மாறும் பொழுது அதன் உண்மையான நிர்வாகம் பாதிக்கப்படுவதில் வியப்பில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். டெங்கு பரவல், சிறை நெரிச்சல், விவசாயிகளின் கோரிக்கைகள் மற்றும் வாழ்க்கை செலவு உயர்வு போன்றவையே நல்லாட்சிக்கான உண்மையான சோதனைகள் என்றும் கைதுகள் ஒருபோதும் பொது கொள்கை ஆகாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கைவிலங்கு என்பது சுகாதார கொள்கையோ விளக்கமறியல் என்பது விவசாய கொள்கையோ அல்ல என குறிப்பிட்ட அலி சப்ரி, விசாரணைகள் அரசியல் உள்நோக்கமின்றி நடுநிலையாக நடக்க வேண்டும் என்றார். மேலும் அரசியல் அதிகாரம் தற்காலிகமானது என எச்சரித்த அவர், பழிவாங்கல் அரசாங்கத்தின் நோக்கமாக மாறும் போது அங்கு நல்லாட்சியே முதல் பலியாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். சலே பிள்ளையான் நெருங்கிய தொடர்பு குறித்து கருணாவிடம் சிஐடி தீவிர விசாரணை. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைவாக முன்னாள் அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் எனப்படும் கருணா அம்மானிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீண்ட நேரம் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளது. இதன்போது கிழக்கு மாகாணத்தில் பிள்ளையான் தரப்பினருக்கும் அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சாலேக்கும் இடையில் காணப்பட்ட நெருங்கிய தொடர்பு மற்றும் அவர்கள் இணைந்து முன்னெடுத்த செயற்பாடுகள் குறித்து பல முக்கிய தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக சிங்கள ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறிப்பாக பிள்ளையானின் குழுவினருக்கு தேவையான தங்குமிட வசதிகளை வழங்குவதற்காக சுரேஷ் சாலே நபர்களை தொடர்பு படுத்தி கொடுத்துள்ளார் என்றும் அதற்கான நிதி உதவிகளை அவர்களே வழங்கியுள்ளனர் என்றும் கருணா ஆதாரங்களுடன் சுட்டிக்காட்டியுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்கள வட்டாரங்கள் ஆதாரம் காட்டி அந்த ஊடக செய்திகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கருணா மற்றும் பிள்ளையான் ஆகிய இருவரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு ஆதரவளித்து அரசியலில் இருந்த போதிலும் அவர்கள் இருவருக்கும் இடையில் நீண்டகால அரசியல் பகமை நிலவி வந்தமை அரசியல் அரங்கில் பரவலாக அறியப்பட்ட ஒரு விடயமாகும். இதேவேளை பிள்ளையான் தரப்பினரால் பொலனறுவை வெலிக்கந்த பகுதியில் நடத்தப்பட்டு வந்ததாக கூறப்படும் சித்திரவதை முகாம் ஒன்று தொடர்பிலும் குற்ற புலனாய்வு திணைக்களம் தற்போது பரந்தளவிலான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும்
சிங்கள ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பாக மேலும் பலரிடமிருந்து வாக்கு மூலங்கள் பெறப்பட்டுள்ளதுடன் கொழும்பு நகருக்குள் அவர்களின் செயற்பாடுகளுக்கு ஆதரவளித்தவர்கள் யார் என்பது குறித்தும் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரத்திற்கு பொறுப்பேற்றார் நீதி அமைச்சர். சிஐடியின் விசாரணைகள் ஆரம்பம். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நிகழ்ந்த கொடூரமான மோதல் குறித்து கொழும்பு குற்றப்பிரிவு மற்றும் குற்றப்புலனாய்வுத்துறை ஆகியவை விசாரணையை தொடங்கியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். நீதிமன்ற உத்தரவை பெற்ற பின்னரே இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சிறை வளாகத்திற்குள் நிகழ்ந்த வன்முறை சூழல்களை ஆராய்ந்து அதற்கு காரணமானவர்களை அடையாளம் காணும் நடவடிக்கைகள் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இதற்கிடையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நிகழ்ந்த வன்முறை மோதல்களால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 27ஆக உயர்ந்துள்ளதாக நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களில் 7 சிறை அதிகாரிகளும் 19 கைதிகளும் அடங்குவதாக நீதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் 23 சிறை அதிகாரிகளும் 54 கைதிகளும் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த கலவரத்தின் போது சிறைச்சாலையில் இருந்த சிசிடிவி அமைப்புகளும் உடல் ஸ்கேனர்களும் முற்றிலுமாக அளிக்கப்பட்டதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நிகழ்ந்த வன்முறை மோதலில் ஈடுபட்ட கைதிகளின் முதன்மை நோக்கம் சிறை நடவடிக்கைகளை சீர்குலைப்பதாக தெரிகின்றது என அமைச்சர் கூறினார். தனது அதிகார வரம்பிற்குட்பட்ட ஒரு நிர்வாகத்துக்குள் இச்சம்பவம் நிகழ்ந்ததால் அதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்வதாகவும் தெரிவித்தார். ஊடகங்களிடம் பேசிய நீதியமைச்சர் தற்போது அமைதியின்மை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் ஆனால் எந்தவொரு உயிரிழப்பும் நியாயப்படுத்த முடியாது என்றும் வலியுறுத்தியுள்ளார். இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் தடுக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் மேலும் தெரிவித்துள்ளார். கோட்டபாய ராஜபக்ஷ விவகாரம் நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை. ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளில் தனது கைது நடவடிக்கையை தடுக்கும்படி கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ தாக்கல் செய்துள்ள ரிட் மனுவை உயர் நீதிமன்றத்துக்கு பரிந்துரைக்குமாறு சட்டமா அதிபர் நேற்று திங்கட்கிழமை மேல்முறையீட்டு நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டார். இன்று அந்த மனு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுகர்ஷி ஹெரத் மனுதாரரால் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் உள்ள கோரிக்கைகள் அடிப்படை உரிமைகள் தொடர்பானவை என்பதால் இந்த மனுவை விசாரிக்கும் அதிகார வரம்பு மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு இல்லை என்று நீதிமன்றத்தில் தெரிவித்தார். எனவே இந்த மனுவை உயர் நீதிமன்றத்துக்கு பரிந்துரைக்குமாறு உத்தரவிட வேண்டும் என்றும் அவர் நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து மனுதாரர் கோட்டபாய ராஜபக்ஷ சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி ரோமேஷ் டி சில்வா தனது வாதங்களை நிறைவு செய்தார். மேற்கொண்டு வாதங்கள் இம்மாதம் 9ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. புலிகளின் ஆயுத கப்பல்களை நடுக்கடலில் தாக்கி அளித்த தளபதியை அரசு பழி வாங்குகிறது. விமல் வீரவன்ச குற்றச்சாட்டு. முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணகொடவை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி இருப்பது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவன்ச குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த அவர் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் ஆயுத கப்பல்களை நடுக்கடலில் தடுத்து அழிக்கும் நடவடிக்கைகளுக்கு தலைமை தாங்கிய அதிகாரியை இவ்வாறு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு கைது செய்திருப்பது கவலைக்குரியது என்றார். மேலும் அரசாங்கம் அரசியல் நோக்கத்துடன் முன்னாள் இராணுவ மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகளை குறிவைத்து நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் இதன் மூலம் நாட்டின் பாதுகாப்புக்காக பணியாற்றியவர்களை அவமதிக்கும் சூழல் உருவாக்கப்படுவதாகவும் விமல் வீரவன்ச குற்றம் சாட்டியுள்ளார். வீர பதக்கங்களை பெற்றவர்களின் சேவையை மதிக்காமல் அவர்களை நீதிமன்றங்களுக்கும் விசாரணை அமைப்புகளுக்கும் இழுத்துச் செல்வது எதிர்கால தலைமுறைக்கு தவறான முன்னுதாரணமாக அமையும் என அவர் கூறினார். அத்துடன் தங்களுக்கு எதிராக குரல் கொடுப்பவர்களை குற்றஞ்சாட்டுபவர்களின் மூலம் ஒடுக்கவும் கருத்து சுதந்திரத்தை கட்டுப்படுத்தவும் அரசாங்கம் முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். எனினும் விமல் வீரவன்ச முன்வைத்துள்ள இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அரசாங்கம் அல்லது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் பதில் இதுவரை பதிவிடப்படவில்லை என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Soft ocean breeze. Bentata welcomes you to paradise with Satkin Holidays. Mirissa Beach. Feel the magic of Mirissa, where turquoise waves, peaceful beaches, and unforgettable moments create the perfect escape for couples. Relax, walk by the shore, and fall in love with every sunset. Weligama. Adventure meets romance in Weligama. Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Your dream beach getaway starts here. Satkin Holidays,
For more info, contact www.satkin.com. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தால் பல கோடி ரூபாய் தருவதாக திமுக பேரம். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் இணையுமாறு திமுகவினர் தன்னிடம் பல கோடி ரூபாய் பேரம் பேசியதாக ஸ்ரீவைகுண்டம் தொகுதி தவேக எம்எல்ஏ சரவணன் குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் ஏரலில் நேற்று செய்தியாளர்களிடம் அவர் கூறிய போது, ஸ்ரீவைகுண்டத்தில் நான் வெற்றி பெற்றதை தொடர்ந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக திமுக, அதிமுக, பாஜகவினர் கூட்டு சேர்ந்து சமூக வலைத்தளங்கள் மூலம் என் மீது பல குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். மேலும் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் சேருமாறு சிலர் என்னிடம் தொடர்ந்து கூறி வருகின்றனர். திருநெல்வேலியைச் சேர்ந்த ஒரு தியேட்டர் உரிமையாளர் மற்றும் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனுடன் இருப்பவர்கள் என்னிடம் பேரம் பேசினர். திமுகவில் சேர்ந்தால் ரூபாய் 50 கோடிக்கு மேல் பணம், திமுக அரசு அமைந்தால் அமைச்சர் பதவி தருகிறோம், ராஜினாமா செய்யாவிட்டால் உங்களை என்ன செய்வோம் என்று தெரியாது என மிரட்டல் விடுக்கின்றனர். சில நாட்களுக்கு முன்பு எனது வாகனம் விபத்துக்குள்ளானதிலும் அவர்களின் பங்கு இருக்குமோ என்ற சந்தேகம் எழுகின்றது. ஸ்ரீவைகுண்டம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் திமுக மற்றும் அதிமுகவினர் பல்வேறு ஊழல் சம்பவங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் மக்கள் பணியில் ஈடுபட்டுள்ள என்னை எப்படியாவது தடுக்க வேண்டும் என அவர்கள் கூட்டணி சேர்ந்து எனக்கு எதிராக செயல்பட்டு வருகின்றனர். இதற்கெல்லாம் நான் அடிபணிய மாட்டேன் என அவர் தெரிவித்துள்ளார். பேட்டியின் போது திமுகவினர் தன்னிடம் பேரம் பேசியதற்கான ஆடியோ ஆதாரம் ஒன்றையும் அவர் வெளியிட்டார். அதில் சரவணனிடம் பேசிய ஒரு நபர், நாம் நட்பு ரீதியாக பேசிக்கொள்ளலாம் என்று கூறுகின்றார். அதற்கு சரவணன், எனக்கு 50, 100 அல்ல 500 கோடி கொடுத்தாலும் இது மாதிரியான செயல் பிடிக்காது, யாருக்கும் நான் துரோகம் செய்ய மாட்டேன், இருக்கிற இயக்கத்தில் உறுதியாக இருப்பேன் என பதிலளிக்கின்றார். ஊத்தங்கரை தவேக எம்எல்ஏ இளையராஜாவை தொடர்ந்து இவரும் குதிரை பேர சதி நடப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். தேசிய உணவு பாதுகாப்பு சட்ட திருத்தம் மறுபரிசீலனை செய்ய முதல்வர் விஜய் வலியுறுத்தல். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தில் மத்திய அரசு முன்மொழிந்துள்ள சட்ட திருத்தத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என முதல்வர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மோடிக்கு அவர் எழுதிய கடிதத்தில், தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 மத்திய அரசு முன்மொழிந்த திருத்த சட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இந்த சட்ட திருத்தம் ஏழை குடும்பங்களை சென்றடையும் உணவு தானியங்களின் அளவை கணிசமாக குறைக்கும். இந்த திருத்தங்கள் தமிழக மக்களை பாதிக்கும். தற்போது குடும்ப உறுப்பினர் எண்ணிக்கையை கருதாமல் 35 கிலோ உணவு தானியங்கள் வழங்கப்படுகின்றது. முன்மொழியப்பட்ட திருத்தத்தில் நபருக்கு 7 கிலோ என உச்சவரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதால் பாதிப்பு ஏற்படும். தமிழகத்தில் சராசரி குடும்ப உறுப்பினர் எண்ணிக்கை 3.56 ஆக உள்ளதால் குடும்பங்களுக்கான தானிய அளவை குறைக்கும். தமிழகத்தில் தற்போது 18.64 லட்சம் அத்யோத்யா அன்ன ஜோனா குடும்ப அட்டைகள் புழக்கத்தில் உள்ளன. தேசிய உணவு பாதுகாப்பு சட்ட திருத்தத்தால் தமிழகத்தில் 70 லட்சம் ஏழை குடும்பங்கள் பாதிக்கப்படும். இவ்வாறு அந்த கடிதத்தில் முதல்வர் விஜய் குறிப்பிட்டுள்ளார். செய்திகளில் தொடர்வன உலக செய்திகள். பிரான்ஸ் ஜனாதிபதியின் சிரியாவுக்கான உத்தியோகபூர்வ பயணம். டமஸ்கஸில் அடுத்தடுத்து பயங்கர குண்டுவெடிப்புகள். சிரியாவின் தலைநகர் டமஸ்கஸில் அடுத்தடுத்து பயங்கர குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்துள்ளது. சிரிய ஜனாதிபதி அகமது அல் ஷாராவை சந்திப்பதற்காக அங்குள்ள ஜனாதிபதி மாளிகைக்குள் பிரான்ஸ் ஜனாதிபதி மேக்ரோன் நுழைந்த சில நிமிடங்களிலேயே நகரின் மையப்பகுதியில் இந்த வெடிப்பு சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன. டமஸ்கஸின் மையப்பகுதியில் அமைந்துள்ள போர் சீசன்ஸ் ஹோட்டலுக்கு அருகேயுள்ள இந்த 2 குண்டுவெடிப்புகளும் நிகழ்ந்துள்ளதாக சிரிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. குண்டுவெடிப்பு நிகழ்ந்த இடத்திலிருந்து பெருமளவில் புகை மூட்டம் எழும்புவதை காணக்கூடியதாக இருந்ததுடன் வாகனம் ஒன்று தீப்பற்றி எரிவதும் வீதிகளில் இரத்த கரைகள் படிந்திருப்பது போன்ற காட்சிகளும் சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளன. எனினும் இதனால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் அல்லது காயமடைந்தோர் குறித்த விவரங்கள் உடனடியாக வெளியாகவில்லை. இத்தாக்குதலுக்கு இதுவரை எந்த ஒரு பயங்கரவாத அமைப்பும் உரிமை கோரவில்லை என்பதுடன் சிரிய அதிகாரிகளும் இது குறித்து உடனடியாக எவ்வித உத்தியோகபூர்வ கருத்துக்களையும் வெளியிடவில்லை. இந்த திடீர் குண்டுவெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோனுக்கு எவ்வித ஆபத்தும் ஏற்படவில்லை எனவும் அவர் முற்றிலும் காயமடைவதிலிருந்து தப்பியுள்ளதாகவும் பாரிஸ் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. மேலும் திட்டமிட்டபடி பிரான்ஸ் ஜனாதிபதியின் சிரியாவுக்கான உத்தியோகபூர்வ பயண திட்டங்கள் எவ்வித மாற்றமுமின்றி தொடரும் எனவும் பிரான்ஸ் அரசாங்கம் தெளிவுபடுத்தியுள்ளது. ஹார்முஸ் நீரிணை விவகாரம். அரபு நாடுகளின் தலைவர்களை சந்திக்கும் நேட்டோ குழுவினர்.
ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பதில் நிலவும் முட்டுக்கட்டை குறித்து விவாதிப்பதற்காக நேட்டோ வெளியுறவு அமைச்சர்கள் இன்று வளைகுடா அரபு நாடுகளின் அமைச்சர்களை சந்திக்கின்றனர். அமெரிக்கா ஈரான் இடையே ஒரு இடைக்கால அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்ட போதிலும் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நீர்வழியில் பல வாரங்களாக பதற்றம் நிலவி வருகின்றது. இந்த நிலையில் பதற்றங்களை தணிக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக பஹ்ரைன், குவைத், கட்டார் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளின் அமைச்சர்களை நேட்டோ தலைவர்கள் சந்திக்கின்றனர். இதற்கிடையே ஓமானின் லிமாவிற்கு கிழக்கே ஒரு எண்ணெய் கப்பல் தாக்கப்பட்டதாக ஐக்கிய ராச்சியத்தின் கடல்சார் வர்த்தக செயற்பாடுகள் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஹார்முஸ் நீரிணையை கடந்து செல்லும் வர்த்தக கப்பல்கள் மீது ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படையினர் குறைந்தது 2 ஏவுகணைகளை வீசியதாக ஆக்சியோஸ் முன்னதாக செய்தி வெளியிட்டிருந்தவை இங்கு குறிப்பிடத்தக்கது. இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்து நமது மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வழி.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மெய்வழி செய்திகளோடு யூடியூப் தளத்தில் இணைந்து கொள்ள மெய்வழி செய்தி யூடியூப் தளத்தையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். Soft ocean breeze. Bentata welcomes you to paradise with Satkin Holidays. Mirasa Beach. Feel the magic of Mirasa, where Tucaris waves, peaceful beaches, and unforgettable moments create the perfect escape for couples. Relax, walk by the shore, and fall in love with every sunset. Weligama. Adventure meets romance in Weligama. Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Your dream beach getaway starts here. Satkin Holidays. For more info, contact www.satkin.com.